கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் 2002இல் பயன்படுத்திய ஒரு பழைய பட்டன் போனில் உள்ள தொடர்புகளை, அதாவது கான்டாக்ட்ஸை எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாமல் கைகளால் டைப் செய்து இன்றைய அதிநவீன ஸ்மார்ட் போனுக்கு மாற்ற வேண்டுமென்றால் எப்படி இருக்கும்? ஆமா, அது கேட்பதற்கே ரொம்ப சோர்வா இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலை பிடிக்க எக்வாடார் நாட்டிலிருந்து வந்த கிரிக்கெட் பேட்டுகளை இரண்டாக வெட்டி பார்க்க வேண்டிய சூழ்நிலை அதிகாரிகளுக்கு ஏன் வந்தது? இது இரண்டுக்கும் என்ன சம்பந்தம்? வாருங்கள், அன்றாட செய்திகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த உண்மைகளைத்தான் இன்று தோண்டி எடுக்கப் போகிறோம். கண்டிப்பாக. இன்று நாம் வெறும் செய்திகளை படிக்கப் போவதில்லை. ஒரு அதிகாரியின் கோணத்தில், ஒரு UPSC தேர்வரின் பார்வையில் இந்த உலகளாவிய நிகழ்வுகள் எப்படி ஒன்றுடனொன்று பின்னிப் பிணைந்துள்ளன என்பதைத்தான் அலசப் போகிறோம். சரி, நாம் இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த தகவல் பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். அந்த பழைய பட்டன் போன் உதாரணத்திலிருந்தே தொடங்குவோம். மகாராஷ்டிராவில் தற்போது நடந்து வரும் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை நான் பார்த்தேன். ஆமா, எலக்டோரல் ரோல் ரிவிஷன். அதேதான். 24 வருடங்களுக்கு முந்தைய பட்டியலோடு இன்றைய வாக்காளர்களை ஒப்பிட்டு பார்க்கறாங்களாமே. இது சாத்தியமா? ஏன் இந்த திடீர் தலைவலி? அது ஒரு மிகப்பெரிய நிர்வாக சவால். மகாராஷ்டிராவில் தேர்தல் ஆணையம் தர்க்க ரீதியான முரண்பாடுகள், அதாவது லாஜிக்கல் டிஸ்கிரபன்சி என்ற ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறது. ஓ, தர்க்க ரீதியான முரண்பாடுகள்னா என்ன? அதாவது 2002இல் ஒருவரின் பெயரோ அல்லது அவர் தந்தையின் பெயரோ ஒரு மாதிரி பதிவாகி, இப்போது 2026இல் வேறு மாதிரி பதிவாகி இருந்தால் அது போலி வாக்காளராக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுகிறது இல்லையா? இதை சரிபார்க்க பூத் லெவல் அதிகாரிகள் வீடு வீடாக செல்ல வேண்டும். அது ரொம்பவே சிரமமான வேலையாச்சு. ஆமாம். இது எவ்வளவு கடினம் என்பதை உணர்ந்த மகாராஷ்டிரா தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு புதிய ஐடியாவை முன்வைத்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பைப் போல வாக்காளர்களே தங்கள் விவரங்களை ஆன்லைனில் சுயமாக பதிவேற்றி இணைத்துக் கொள்ளும் முறையை கொண்டுவர அனுமதி கேட்டிருக்கிறார். ஓ, அதாவது அரசு அதிகாரிகளின் சுமையை மக்கள் தலையிலே வைப்பது போலவா? இல்லை, இது ஒரு நல்ல தொழில்நுட்ப நகர்வு என்று சொல்லலாமா? இதுல ரெண்டுமே உண்மைதான். தொழில்நுட்பம் நம்மை அதிகாரப்படுத்துகிறது. ஆனால் இது நடைமுறைக்கு வந்தால் ஸ்மார்ட் போன் இல்லாத சாமானிய மக்களின் நிலை என்ன என்ற கேள்வியும் எழுகிறது. தொழில்நுட்பம் என்பது ஜனநாயகத்தை எளிமையாக்க வேண்டும், சிக்கலாக்க கூடாது. மிகச் சரியான பாயிண்ட். ஜனநாயகம் என்று பேசும்போது அடிப்படை உரிமைகள் பற்றிய விவாதம் இல்லாமல் இருக்க முடியாது. சமீபத்தில் ராகுல் காந்திக்கு எதிரான வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நான் கவனித்தேன். ஆமாம், பேச்சுரிமை தொடர்பான மிக முக்கியமான விவாதம் அது. அரசின் கொள்கைகளை விமர்சிப்பது தேச துரோகமா என்ற நீண்டகால கேள்விக்கு நீதிமன்றம் ஒரு தெளிவான பதிலை அளித்துள்ளதே. உண்மைதான். ராகுல் காந்தி அரசுக்கு எதிராக போராடுவதாக கூறியதை வைத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் அதை நிராகரித்துவிட்டது. நீதிமன்றம் சொன்ன அந்த மெல்லிய கோடு என்ன தெரியுமா? என்ன கோடு? சொல்லுங்க. அரசாங்கத்தின் கொள்கைகளை விமர்சிப்பதற்கும் தேசத்தின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதற்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது என்பதுதான் அது. ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மக்கள் குறைகளை பேசுவதும் அரசை விமர்சிப்பதும் அவரது கடமை. அப்போ விமர்சனங்களை தேச துரோகமாக பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக பார்க்கக்கூடாது என்பதைத்தான் நீதிமன்றம் அழுத்தமாக பதிவு செய்துள்ளது. இது எனக்கு உச்சநீதிமன்றத்தின் இன்னொரு தீர்ப்பை ஞாபகப்படுத்துகிறது. காங்கிரஸ் தலைவர் பவன் கெரா வழக்கில் சட்டப்பிரிவு 21 மற்றும் முன்ஜாமீன் குறித்து நீதிமன்றம் பேசியதே அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒருவரை கைது செய்யக்கூடாது என்பதுதானே அதன் அடிப்படை. சரியாக பிடித்தீர்கள். சட்டப்பிரிவு 21 என்பது ஒரு குடிமகனின் வாழ்வாதார மற்றும் தனிமனித சுதந்திரத்திற்கான உரிமை. ஒரு நபர் மீது குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யப்படும்போது காவல்துறையின் விசாரணையும் நடக்க வேண்டும். சரி. அதே சமயம் அந்த நபரின் தனிமனித சுதந்திரமும் பறிக்கப்படக்கூடாது. இந்த இரண்டுக்கும் இடையிலான அந்த சமநிலை, அந்த பேலன்ஸ் தான் மிக முக்கியம். அரசியல் பழிவாங்கலுக்காக கைது நடவடிக்கைகள் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படக்கூடாது என்பதைத்தான் உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. ஆமா, இந்த அதிகாரம் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்கத்தான் நாடாளுமன்ற குழுக்கள் இருக்கின்றன இல்லையா? சமீபத்தில் பொது கணக்கு குழுவின், அதாவது PAC தலைவராக KC வேணுகோபால் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆமா, இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் ஒரு வழக்கமான செயல்முறைதான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நீதியை வழங்கும் அமைப்பே தன்னை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. சிக்கிம் மாநிலத்தின் நீதித்துறை முழுமையாக காகிதமில்லா நீதித்துறையாக, அதாவது பேப்பர்லெஸ்ஸாக மாறிவிட்டதாமே. இதை எப்படி சாதித்தார்கள்? இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், சிக்கிம் போன்ற மலைப்பிரதேசங்களில்
ஒரு சாமானியன் வழக்கறிஞரை பார்த்து கோப்புகளை எடுத்துக்கொண்டு பல கிலோமீட்டர் பயணம் செய்து நீதிமன்றத்தை அடைவது என்பது கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு கடினமானது. ஆமா, அங்கே பயணமே ஒரு பெரிய சவால்தான். இப்போது முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதன் மூலம் அந்த புவியியல் தடைகள் உடைக்கப்பட்டுள்ளன. ஃபைலிங் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் வழக்குகளை தாக்கல் செய்யலாம். வாவ், நீதித்துறை சாமானியர்களின் விரல் நுனிக்கு வந்துள்ளது என்று சொல்லலாம். சரி, உரிமைகள் நீதித்துறை பற்றி பேசியது போதும், இப்போது கொஞ்சம் பணத்தை பற்றி பேசுவோம். அதாவது பொருளாதாரம். சரி, பேசுவோம். கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் ஜிஎஸ்டி வசூல் 2.43 லட்சம் கோடி ரூபாயை தொட்டு புதிய சாதனை படைத்துள்ளது என்று செய்திகள் கொண்டாடுகின்றன. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? பொருட்கள் மீதான வரி இவ்வளவு அதிகமாக வந்திருக்கிறது என்றால் அது நம் நாட்டின் உற்பத்தியும் விற்பனையும் பெருகிவிட்டதால் வந்ததா, அல்லது பணவீக்கத்தால், அதாவது இன்ஃப்ளேஷனால் பொருட்களின் விலை ஏறியதால் தற்செயலாக வந்த கணக்கா? உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் கேட்பது மிக நுட்பமான கேள்வி. வெளியே பார்க்க இது ஒரு மாபெரும் பொருளாதார வளர்ச்சி போல தெரியும். ஆனால் புள்ளி விவரங்களை ஆழமாக பிரித்து பார்த்தால் கதை வேறு. அப்படியா? உள்ள என்ன நடக்கிறது? உள்நாட்டில் நடக்கும் பரிவர்த்தனைகள் மூலம் கிடைத்த ஜிஎஸ்டி வருவாய் வெறும் 4.3% மட்டுமே அதிகரித்துள்ளது. ஆனால் இறக்குமதி மூலம் கிடைத்த வருவாய் 25.8% என்ற மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. ஒரு நிமிஷம். அப்படியானால் நாம் உள்ளூரில் தயாரித்து விற்றதை விட வெளிநாடுகளிலிருந்து அதிகமாக பொருட்களை வாங்கியதால் தான் இந்த வரியே வந்திருக்கிறது என்று சொல்கிறீர்களா? ஆமாம், துல்லியமாக அதுதான். இது வளர்ச்சியா அல்லது வெளிநாடுகளை நாம் அதிகம் சார்ந்திருக்கிறோம் என்பதற்கான அறிகுறியா? அதுதான் யதார்த்தம். இது இந்தியாவின் நுகர்வு பசி அதிகரித்திருப்பதை காட்டுகிறது. ஆனால் உள்நாட்டு உற்பத்தி அந்த அளவுக்கு பெருகவில்லை என்பதையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. பொருளாதாரத்தை புரிந்து கொள்ள இப்படி எண்களை உடைத்து பார்ப்பது மிக அவசியம். கண்டிப்பாக. அப்படியானால் இந்த எண்களுக்கு பின்னால் பெரிய அரசியல் மற்றும் கார்ப்பரேட் விளையாட்டுகள் இருக்குமல்லவா? அமலாக்கத்துறை, அதாவது இடி பற்றிய செய்திகளை தினமும் பார்க்கிறோம். ஆமா, தினமும் செய்திகளில் பார்க்க முடிகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் அமலாக்கத்துறையின் சொத்து முடக்கு நடவடிக்கைகள் 23 மடங்கு அதிகரித்துள்ளதாம். சுமார் 1,19,000 கோடி ரூபாய் முடக்கப்பட்டுள்ளது. இந்த PMLA, அதாவது பண மோசடி தடுப்புச் சட்டம் உண்மையில் எப்படி வேலை செய்கிறது? இத ஒரு எளிய உதாரணத்தின் மூலம் சொல்கிறேன். PMLA சட்டத்தில் பிரெடிகேட் அஃபென்ஸ், அதாவது அடிப்படை குற்றம் என்ற ஒரு வார்த்தையுண்டு. கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SV ராஜு அவர்கள் இதை விளக்க ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்தினார். என்ன வார்த்தை அது? தொப்புள் கொடி உறவு, அதாவது அம்பிலிக்கல் கார்டு. தொப்புள் கொடி உறவா? பண மோசடிக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? அதாவது ஒரு தாய் மற்றும் குழந்தைக்கு இடையிலான தொப்புள் கொடி போலதான் இதுவும். யாரோ ஒருவர் லஞ்சம் வாங்கியோ அல்லது ஏமாற்றியோ ஒரு கருப்பு பணத்தை உருவாக்குகிறார். அதுதான் அடிப்படை குற்றம். சரி. அந்த பணத்தை வெள்ளையாக மாற்றுவதுதான் பண மோசடி. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த அடிப்படை குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்றால் பண மோசடி வழக்கும் தானாகவே ரத்தாகிவிடும். ஓ, அப்படியா? ஆமாம், தொப்புள் கொடி அறுபட்டால் குழந்தை வாழ முடியாதது போல அடிப்படை குற்றம் இல்லாமல் PMLA வழக்கு நிற்காது. இதுதான் இந்த சட்டத்தின் மிக முக்கியமான நுணுக்கம். இது மிக தெளிவான விளக்கம். இதே கார்ப்பரேட் உலகில் டாடா சன்ஸ் நிறுவனத்தை பற்றிய ஒரு செய்தி உலா வருகிறது. அவர்கள் ரிசர்வ் வங்கியிடம் சென்று எங்கள் CIC அந்தஸ்தை ரத்து செய்துவிடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆமாம், இது ஒரு சுவாரஸ்யமான நகர்வு. ஆனால் இன்கவர்ன் என்ற அமைப்பு இதை எதிர்க்கிறது. முதல்ல டாடா போன்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஏன் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும்? இதில் என்ன உள்குத்திருக்கிறது? இதை நான் ஒரு ரஷ்யன் பொம்மை, அதாவது மேட்ரியோஷ்கா டால் மூலம் விளக்குகிறேன். ஒரு பெரிய பொம்மைக்குள் ஒரு சிறிய பொம்மை, அதற்குள் இன்னொரு சிறிய பொம்மை இருக்கும் அல்லவா? ஆமாம், பார்த்திருக்கிறேன். டாடா சன்ஸ் நிறுவனத்தின் கட்டமைப்பும் அப்படிதான். டாடா சன்ஸ் நேரடியாக வியாபாரம் செய்வதில்லை. அது பல 100 டாடா நிறுவனங்களின் பங்குகளை தன்வசம் வைத்திருக்கும் ஒரு தாய் நிறுவனம், அதாவது கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. சரி, அதுக்கும் இந்த அந்தஸ்தை ரத்து செய்வதற்கும் என்ன சம்பந்தம்? இப்போது ரிசர்வ் வங்கியின் SPR விதிகளின்படி ஒரு குறிப்பிட்ட அளவு சொத்து மதிப்புள்ள நிறுவனங்கள், அதாவது அப்பர் லேயர் NBFC என்று சொல்லப்படும் நிறுவனங்கள் கட்டாயமாக பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட வேண்டும். ஓஹோ, அப்படியானால் டாடா சன்ஸ் நிறுவனம் பங்குச்சந்தைக்கு வர விரும்பவில்லையா? ஏன் இந்த தயக்கம்?
ஆமாம், அவர்கள் பங்குச்சந்தைக்குள் வந்தால் செபியின் LODR எனப்படும் மிக கடுமையான வெளிப்படைத்தன்மை விதிகளை பின்பற்ற வேண்டும். நிறுவனத்தின் ஒவ்வொரு அசைவையும் பொதுமக்களிடம் சொல்ல வேண்டும். இதிலிருந்து தப்பிக்கவே அவர்கள் தங்கள் அமைப்பை மாற்றி அமைத்து அந்தஸ்தை ரத்து செய்ய கேட்கிறார்கள். அப்போ அந்த இன்கவர்ன் அமைப்பு ஏன் எதிர்க்கிறார்கள்? அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், டாடா சன்ஸ் நிறுவனத்தின் கீழே இருக்கும் பல துணை நிறுவனங்களில் பொதுமக்களின் பணம் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அந்த பொது பங்குதாரர்களின் நலனை காக்க டாடா சன்ஸ் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். இந்த விதைகளிலிருந்து அவர்கள் தப்பிக்கக்கூடாது என்று வாதிடுகிறார்கள். இது ஒரு மாபெரும் கார்ப்பரேட் ஆளுமை போராட்டம் என்று சொல்லுங்கள். பணத்தின் ஓட்டத்தை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான நிகழ்வும் நடந்தது. இந்திய ரிசர்வ் வங்கி 168 டன் தங்கத்தை இங்கிலாந்திலிருந்து ரகசியமாக இந்தியாவிற்கு கொண்டு வந்து விட்டது. ஆமாம், சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய நகர்வு இது. எதற்காக இந்த திடீர் முடிவு? உலக அரங்கில் ஏதாவது பிரச்சனை வெடிக்கப் போகிறதா? இது முன்கூட்டியே பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு பூகோள அரசியல் நகர்வு. உக்ரைன் போர் தொடங்கியதும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் டாலர் சொத்துக்களை எப்படி ஒரே இரவில் முடக்கின என்பதை உலகம் பார்த்தது. ஆமாம், அது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதனாலதான் நமது தங்கம் வெளிநாட்டில் இருந்தால் என்றாவது ஒரு நாள் நமக்கும் அந்த நிலை வரலாமோ என்ற அச்சம் மத்திய வங்கிகளுக்கு வந்துவிட்டது. எனவே நமது சொத்து நமது கையில் இருப்பதே பாதுகாப்பு என்ற தற்காப்பு நிலைப்பாட்டை இந்தியா எடுத்துள்ளது. மிகச் சரியான முடிவுதான். இதோடே இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியா வரும் வெளிநாட்டு பணப்பரிமாற்றம், அதாவது ரெமிட்டன்ஸ் 38% குறைந்துள்ளது. அப்படியா? மக்கள் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்வது குறைந்துவிட்டதா என்ன? இல்லை, செல்லும் திசை மாறிவிட்டது. முன்பெல்லாம் கட்டுமான பணிகளுக்காக கூலி தொழிலாளர்கள் வளைகுடா நாடுகளுக்குச் செல்வார்கள். ஆனால் இப்போது IT, மருத்துவம் போன்ற உயர்தர பணிகளுக்காக இந்தியர்கள் அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா நோக்கிச் செல்கிறார்கள். ஓ, அதனால் அங்கிருந்து வரும் பணம் அதிகரித்துள்ளது. ஆமாம், இது ஒரு வகையில் பிரெயின் ட்ரெயினாக இருந்தாலும் இந்தியாவின் திறன் சார்ந்த மனித வளம் எப்படி மாறுகிறது என்பதற்கான சான்றிது. மனித வளம் மற்றும் பொருளாதாரத்தை ஒரு நாட்டில் நிலைநிறுத்த உள்கட்டமைப்பு மிகவும் முக்கியம். இங்கிருந்து நாம் உள்கட்டமைப்புக்கு வருவோம். இந்தியாவில் முதன்முறையாக தடுப்புகளே இல்லாத டோல்கேட்டுகள் வரப்போகிறதாம். ஆமாம், பேரியர்லெஸ் டோல் பிளாசாக்கள். குஜராத்தின் சோரியாசி டோல் பிளாசாவில் இது வந்துவிட்டது என்று கேள்விப்பட்டேன். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. தடுப்பு இல்லை என்றால் நம்மவர்கள் கட்டணம் கட்டாமல் அப்படியே பறந்து விட மாட்டார்களா? இது எப்படி சாத்தியம்? இது ஒரு நியாயமான சந்தேகம்தான். ஆனால் இதுதான் MLFF, அதாவது மல்டி லேன் ஃப்ரீ ஃப்ளோ என்ற அதிநவீன தொழில்நுட்பம். உங்கள் கார் டோல் பிளாசாவை நெருங்கும்போது நீங்கள் வேகத்தை குறைக்க வேண்டியதில்லை. மேலே உள்ள RFID சென்சார்கள் உங்கள் ஃபாஸ்டேக்கை படிக்கும். சரி, ஆனால் ஃபாஸ்டாக் வேலை செய்யவில்லை என்றால்? அதே சமயம் ANPR எனப்படும் தானியங்கி நம்பர் பிளேட் கேமராக்கள் உங்கள் நம்பர் பிளேட்டை புகைப்படம் எடுக்கும். நீங்கள் கட்டணம் கட்டாமல் தப்ப நினைத்தாலும் சிஸ்டம் உங்களை பதிவு செய்துவிடும். ஒருவேளை என் ஃபாஸ்டாக்ல பணமே இல்ல, நான் அப்படியே போய்விட்டா என்ன செய்வாங்க? அங்குதான் சட்டத்தின் பிடி இறகுகிறது. பணமில்லாமல் நீங்கள் சென்றால் 72 மணி நேரத்திற்குள் அதை கட்ட வேண்டும். தவறினால் இரட்டிப்பு அபராதம் விதிக்கப்படும். இந்த அமைப்பின் முக்கிய நோக்கமே டோல்கேட்டுகளில் வண்டிகள் நிற்பதை தவிர்த்து பயண நேரத்தை குறைப்பதும் எரிபொருள் வீணாவதை தடுப்பதும்தான். வண்டிகள் நிற்கவில்லை என்றால் எரிபொருள் மிச்சமாகும், புகை மாசும் குறையும். மாசை கட்டுப்படுத்த டெல்லியும் சில புதிய தொழில்நுட்பங்களை கையில் எடுத்திருக்கிறதாமே. ஏதோ ரெஜுஃபேவ், ஈகோஃபிக்ஸ் என்று சில பெயர்களை படித்தேன். அதெல்லாம் என்ன? டெல்லியில் காற்று மாசிற்கு முக்கிய காரணம் வாகன புகை மட்டுமல்ல, சாலைகளில் உள்ள குழிகளில் இருந்து கிளம்பும் புழுதியும்தான். இதை தடுக்க CRRI என்ற ஆராய்ச்சி நிறுவனம் 3 தொழில்நுட்பங்களை உருவாக்கியுள்ளது. ஓ, அது என்ன தொழில்நுட்பம்? ரிஜுபேவ் என்பது பயோ ஆயில் கலந்த ஒரு கலவை. பழைய உடைந்த தார் சாலைகளில் இதை பூசினால் அது சாலையை மீண்டும் புதுப்பித்து புழுதி பறப்பதை தடுக்கும். அதேபோல குளிர்ந்த காலநிலையிலும் சாலைகளை ஒட்ட வைக்கும் தொழில்நுட்பம்தான் MSS+ மற்றும் ஈகோஃபிக்ஸ். ஆஹா, உள்கட்டமைப்புக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான இந்த சமநிலை ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆனால் இது எல்லா இடங்களிலும் சாத்தியமா? கிரேட் நிக்கோபார் மெகா திட்டம் பற்றி நாம் பேசியாக வேண்டும். ஆமா, அது ஒரு பெரிய விவாத பொருளாக இருக்கிறதே. இந்த திட்டத்தால் இயற்கையும் பழங்குடியினரும் அழிக்கப்படுவார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மிக கடுமையாக விமர்சித்துள்ளாரே. இதன் உண்மையான பின்னணி என்ன?
இதில் இரண்டு பக்க நியாயங்கள் உள்ளன. நாம் இதை உணர்ச்சிகளை தாண்டி தரவுகளின் அடிப்படையில் பார்க்க வேண்டும். இந்த திட்டம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கும் இந்து சமுத்திரத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தவும் மிக முக்கியமானது என்று அரசு கருதுகிறது. இதற்காக 166 சதுர கிலோமீட்டர் நிலம் தேவைப்படுகிறது. சரி, ராகுல் காந்தி எழுப்பும் கேள்விகள் என்ன? அவர் எழுப்பும் முக்கிய கேள்வி அங்கு வாழும் ஷோம்பென் பழங்குடியினரின் நிலை என்ன என்பதுதான். அரசு தரப்பில் என்ன சொல்கிறார்கள் என்றால், திட்டத்திற்காக 73.07 சதுர கிலோமீட்டர் பழங்குடியினர் நிலம் எடுக்கப்பட்டாலும் அதற்கு பதிலாக 76.98 சதுர கிலோமீட்டர் நிலத்தை புதிதாக பழங்குடியினர் காப்பகமாக மாற்றித் தருகிறோம் என்கிறார்கள். இது வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான ஒரு மிக கடினமான போராட்டம்தான். இயற்கையோடு நாம் நடத்தும் போராட்டத்தின் இன்னொரு உச்சக்கட்டம்தான் இப்போது நாம் சந்திக்கும் வெப்ப அலைகள், அதாவது ஹீட் வேவ்ஸ். ஆமா, வெயிலின் தாக்கம் ரொம்பவே அதிகமாகிவிட்டது. முன்பெல்லாம் மழை புயல் வந்தால்தான் பேரிடர். இப்போது வெயில் அடித்தால் கூட பேரிடர் என்று அறிவிக்கும் நிலைக்கு வந்துவிட்டோமே. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இது குறித்து ஏதோ புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்கிறதாமே. ஆமாம், இது பருவநிலை மாற்றத்தின் நேரடி விளைவு. வெப்ப அலைகளால் ஏற்படும் உயிரிழப்புகளும் பொருளாதார இழப்புகளும் மிகப்பெரிய அளவில் உள்ளன. அதனால் NTMA என்ன சொல்கிறதென்றால், மாநில அரசுகள் வெப்ப அலைகளை அதிகாரப்பூர்வமாக மாநில அளவிலான பேரிடராக அறிவிக்க வேண்டும். இப்படி நோட்டிஃபைட் டிசாஸ்டராக அறிவித்தால் என்ன லாபம்? மாநில அரசுகளால் SDRMF, அதாவது மாநில பேரிடர் நிவாரண நிதி பணத்தை பயன்படுத்தி மக்களுக்கு உடனுக்குடன் மருத்துவ வசதிகள், தண்ணீர் பந்தல்கள் போன்ற நிவாரணங்களை வழங்க முடியும். கொலம்பியாவில் நடந்த சாண்டா மார்த்தா காலநிலை மாநாட்டிலும் இதையேதான் வலியுறுத்தினார்கள். உள்ளூர் அளவில் செயல்படும் திட்டங்கள்தான் மக்களை காப்பாற்றும். உண்மையான பேரிடர் இதுதான். ஆனால் கடைசியாக நமது வீடுகளுக்குள் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை பற்றி ஒரு புதிய ஆராய்ச்சி அறிக்கை வந்துள்ளதே. குழந்தைகளிடம் ஸ்மார்ட் போனை கொடுப்பதற்கும் ஆட்டிசம் குறைபாட்டிற்கும் தொடர்பு உள்ளது என்று சொல்கிறார்களே, அது உண்மையா? இது ஒரு மிகவும் விழிப்புணர்வு தரக்கூடிய ஆய்வு. குழந்தைகள் பிறந்த முதல் சில வருடங்களில் மூளை மிக வேகமாக வளரும். அந்த நேரத்தில் அவர்களை ஸ்மார்ட் போன் மற்றும் டிவி திரைகளுக்கு முன்னால் மணிக்கணக்குகளில் உட்கார வைக்கும்போது மனிதர்களுடனான நேரடி தொடர்பும் கண் பார்த்து பேசும் வாய்ப்பும் பறிக்கப்படுகிறது. ஓ, அதனால்தான் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் குறைபாடுகளுக்கான அறிகுறிகள் ஆரம்ப கட்டத்திலேயே வெளிப்பட அதிக வாய்ப்புள்ளது என்று எச்சரிக்கிறார்களா? ஆமாம், ஆபத்து தேசத்தின் பாதுகாப்பு எல்லைகளில் மட்டுமில்லை, நமது குழந்தைகளின் கைகளில் உள்ள மொபைல் திரைகளிலும் இருக்கிறது. மிகச் சரியாகச் சொன்னீர்கள். உள்ளூர் பிரச்சனைகளை பற்றி பேசிய நாம் இப்போது அப்படியே நமது சர்வதேச எல்லைகளுக்குச் செல்வோம். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நான் ஒரு கிரிக்கெட் பேட் பற்றி குறிப்பிட்டேன் அல்லவா? மும்பையில் NCB நடத்திய ஆபரேஷன் ஒயிட் ஸ்ட்ரைக். ஆமாம், 349 கிலோ கொக்கைன். அதன் மதிப்பு சுமார் 1745 கோடி ரூபாய். இதை எப்படி பிடித்தார்கள்? இது வெறும் போதைப்பொருள் வழக்கு மட்டும்தானா? அதுதான் இல்லை. இதை ஒரு சாதாரண கடத்தல் என்று சுருக்கிவிட முடியாது. இது ஒரு டிரான்ஸ்நேஷனல் சிண்டிகேட், அதாவது சர்வதேச அளவில் பரவியிருக்கும் ஒரு மாபெரும் குற்ற வலைப்பின்னல். தென்கொரியாவிலிருந்து வந்த ஒரு தகவலின் அடிப்படையில் எக்வடார் நாட்டிலிருந்து மரக்கட்டைகள் மற்றும் கிரிக்கெட் பேடுகளுக்குள் வைத்து இந்த கொக்கைன் இந்தியாவிற்குள் கடத்தப்பட்டதை கண்டுபிடித்தார்கள். அந்த பேடுகளை உடைச்சு பார்த்தது அதனாலதானா? ஆமா. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இதன் மூலம் ஒரு மாபெரும் சப்ளை செயினை இந்தியா உடைத்தெறிந்துள்ளது. வெறும் போதைப்பொருளை பிடிப்பதோடு நிற்காமல் அந்த வலைப்பின்னலின் ஆணிவேரை அறுப்பதுதான் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. உள்நாட்டு பாதுகாப்பு என்று வரும்போது அண்டை நாடுகளுடனான உறவும் முக்கியம். வங்கதேசத்தில் நடந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு விசா வழங்குவதில் சிக்கல் இருக்கிறதாமே? ஆமாம், வங்கதேச நிலைமை தற்போது ஒரு கத்திமேல் நடக்கும் பயணம் போல இருக்கிறது. அங்கு நடந்த வன்முறைகளுக்கு பிறகு இந்தியா தற்போது மருத்துவ மற்றும் அவசர தேவைகளுக்காக மட்டுமே விசா வழங்கி வருகிறது. அதுவும் வெறும் 15 முதல் 20% தான். அது மட்டுமில்லாமல் நம் நாட்டு அரசியல் தலைவர்கள் பேசும் சில வார்த்தைகள் கூட இரண்டு நாடுகளுக்கிடையே விரிசலை ஏற்படுத்துகிறதா? உண்மைதான். நிலைமை சீரடைந்து வரும் வேளையில் அசாம் முதலமைச்சர் வங்கதேச சிறுபான்மையினர் ஊடுருவல் குறித்து பேசிய சில கருத்துக்கள் வங்கதேச அரசிடம் ஒரு ராஜதந்திர முரண்பாட்டை உருவாக்கியுள்ளது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. சர்வதேச உறவுகளில் உள்நாட்டு அரசியல் லாபங்களுக்காக பேசப்படும் வார்த்தைகள் அண்டை நாடுகளுடனான நீண்டகால உறவை எப்படி பாதிக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம்.
உலகளாவிய உறவுகளில் வர்த்தகமும் பாதுகாப்பும் எப்படி கைகோர்க்கின்றன என்பதை இந்தியா நியூசிலாந்து தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம், அதாவது FTA காட்டுகிறது என்று நினைக்கிறேன். இது எதை மையமாகக் கொண்டது? இந்தியா நியூசிலாந்து FTA பற்றி பார்த்தால் இது வெறும் பொருட்களை விற்பதற்கான ஒப்பந்தம் அல்ல. இது $20 பில்லியன் நேரடி அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதை நோக்கமாகக் கொண்டது. இந்தியா தனது சந்தையை திறந்துவிடுவதோடு மட்டுமல்லாமல் முதலீடுகளை உள்ளே கொண்டு வருவதன் மூலம் தனது பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்கிறது. இதைத்தான் டிஃபென்சிவ் எக்கனாமிக் போஸ்டர் என்று சொல்வார்களா? ஆமாம், சரியாக சொன்னீர்கள். மேலும் அமைதி நாடான ஜப்பான் இப்போது ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய முடிவு செய்துள்ளதே. இந்த உலகமே ஒரு போருக்கு தயாராகிறதா என்ன? அத போருக்கு தயாராகிறது என்று சொல்வதை விட யதார்த்தத்தை புரிந்து கொள்கிறது என்று சொல்லலாம். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஜப்பான் ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதில்லை என்ற ஒரு கொள்கையை கொண்டிருந்தார்கள். ஆனா இப்போ அது மாறிடுச்சா? ஆமாம், உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு ஜப்பான் தனது அமைதிவாத நிலைப்பாட்டை தளர்த்தி உக்ரைனுக்கு இராணுவ உதவிகளை வழங்குகிறது. உலகளாவிய பாதுகாப்பு சூழல் எவ்வளவு வேகமாக மாறுகிறது என்பதற்கு இதுவே சாட்சி. சரி, நாம் சர்வதேச அரசியல், கார்ப்பரேட் வியூகங்கள் என பலவற்றை பேசிவிட்டோம். இன்று நாம் எதையெல்லாம் பார்த்தோம் என்று கொஞ்சம் பின்னோக்கி யோசித்து பாருங்கள். மகாராஷ்டிராவில் ஆன்லைன் வாக்காளர் பதிவில் தொடங்கும் டிஜிட்டல் மாற்றம், தடுப்புகளே இல்லாத டோல் பிளாசாக்கள், காகிதமில்லா நீதிமன்றங்கள் என நானே ஒரு முழுமையான தானியங்கி அரசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமா, எல்லாமே டிஜிட்டல் மயமாகி வருகிறது. மறுபுறம் பவன்கெரா வழக்கில் நாம் பார்த்த தனிமனித சுதந்திரம், ஆபரேஷன் ஒயிட் ஸ்ட்ரைக் மூலம் முறியடிக்கப்பட்ட சர்வதேச சதி, ஜப்பான் மற்றும் வங்கதேசத்துடனான நமது ராஜதந்திர நகர்வுகள் என எல்லாமே எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்பதை இன்று விரிவாக பார்த்தோம். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், இன்று எந்த ஒரு செய்தியும் தனித்து இயங்குவதில்லை. பொருளாதார விதிகளில் ஏற்படும் ஒரு சிறு மாற்றம் ஒட்டுமொத்த பங்குச்சந்தையையும் பாதிக்கும். பருவநிலை மாற்றம் பேரிடர் நிதியை மாற்றி எழுத வைக்கிறது. இந்த இணைப்புகளை புரிந்து கொள்வதுதான் உண்மையான அறிவு. 100% உண்மை. சரி, இதன் உண்மையான அர்த்தம் என்ன? இந்த உரையாடலை நிறைவு செய்வதற்கு முன் ஒரு கேள்வியை உங்கள் முன்னால் வைக்கிறேன். இந்த நவீன டிஜிட்டல் உலகில் டோல்கேட்டில் நமது வண்டியின் நம்பர் பிளேட், நீதிமன்றத்தில் நமது வழக்குகள், தேர்தல் ஆணையத்தில் நமது தரவுகள் என அனைத்தும் கண் இமைக்கும் நேரத்தில் ஆன்லைனில் பகிரப்படுகின்றன. இந்த தொழில்நுட்ப வேகம் நமது வாழ்க்கையை எளிதாக்குகிறது என்பது உண்மைதான். ஆனால் கண்களுக்கு தெரியாத சைபர் தாக்குதல்களிலிருந்தும் தனிமனித தரவு திருட்டிலிருந்தும் நம்மை காத்துக்கொள்ள நாம் உண்மையிலேயே தயாராக இருக்கிறோமா? இல்லை வசதிக்காக நமது சுதந்திரத்தை நாமே அடகு வைக்கிறோமா? மிக ஆழமான கேள்வி இது. இதை சற்று ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். இன்றைய இந்த தகவல் பயணம் உங்களுக்கு புதிய தெளிவையும் வியப்பையும் தந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பல சுவாரஸ்யமான செய்திகளின் பின்னணியோடு மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து கற்போம், தெளிவாக சிந்திப்போம். நன்றி.